ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு கூட்டு வந்தோம். அகைன் உடம்பு சரியாமல் திருப்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் மார்னிங் 6 o'clock வந்துட்டேன். அப்பா நைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. நான் மார்னிங் 6 to 12 வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அம்மா அப்பா அது வரைக்கும் இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பால் காய்ச்சி வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாத்தாக்கு நைட் டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சிக்கிட்டேன். ஸோ அம்மா அப்பா அது வரைக்கும் ஈவினிங் ஃபுல்லாக இருப்பேன். நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு முடிச்சிட்டேன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு பாலுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து பால் வந்து டீ தூளும் அதுக்கப்புறம் ஏலக்காவும் போட்டுட்டு டீக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு சைட் பை சைடு வந்து நான் சட்னி அரைக்கிறதுக்குமே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ உடச்ச கடலை சட்னி தான் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு காரம் கம்மியாக இருக்கணும் தாத்தாக்கு, அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஸோ சைடில் வந்து டீயுமே ரெடி ஆகிடுச்சு. டீ நல்லா கொதிச்ச பிறகு அதுவுமே எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கி சட்னியும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இட்லியும் வந்துடுச்சு, அதையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு டீ போட்டுக்கிட்டேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன் ஈவினிங்கு. ஸோ ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு நான் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். 6 to 10 வரைக்கும் நானும் அம்மாவும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தாத்தாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டோம். தாத்தாக்கு சாப்பாடு விட்டு நானும் அம்மா வந்துட்டோம். அதே மாதிரி நைட் ஃபுல்லாக அப்பா இருப்பாங்க. ஸோ இப்படி தான் டே போச்சு. இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். அதான் ரெகுலர் வீடியோஸ் போட முடியல. தேங்க்யூ.